விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையத்தில் மழை வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வர முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலை உருவானது. இதேபோல் சாத்தூரில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அருப்புக்கோட்டை நகர் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய், நீர்வழி பாதைகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. பெரிய புளியம்பட்டி, பாளையம்பட்டி, ராமசாமிபுரம், சுப்புராஜ் நகர், சுக்கிலநத்தம் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அருப்புக்கோட்டை பெர்கின்ஸ்புரம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை பொதுமக்களே சிறிய மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். வத்திராயிருப்பு அருகே உள்ள பிளவக்கல் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அணைத்தலைப்பட்டி பகுதியில் உள்ள பெரிய கண்மாய் உடைந்து வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. இதில் பழனிசாமி என்பவரது வீட்டை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் வெளியேற முடியாமல் தவித்தனர். இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வெள்ள நீரில் சிக்கியிருந்த தம்பதியை பத்திரமாக மீட்டனர். ராஜபாளையம் அருகே வஉசி நகர் மேலக்குளம் கண்மாய் நீர் செல்லும் பகுதியில் பாலம் உடைப்பு ஏற்பட்டதால் வாகைக்குளம்பட்டி பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. வெள்ள நீரில் பாத்திரங்கள், துணிமணிகள், படிப்பு சான்றிதழ்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்த மக்கள் வெள்ள நீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.